காதல்னாலே அழகான பெண்ணைத்தான் காதலிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அது இன்றைக்கு நேற்று இல்லை, ரோமியோ ஜூலியட்ல இருந்து ஆரம்பித்து நேற்று வரைக்கும் அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அழகில்லாத ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான் அப்படிங்கிற விஷயம்? காதல் பாடல்கள்னா கூட பெண்ணோட அழகை பெருசாக வர்ணித்து தான் பாடுவாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறையா. இந்த அழகுக்கு பின்னால் கர்நாடிக்க போகிற ஒரு ஹீரோவை பற்றின கதையை நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல உதாரணத்துக்கு ஒரு 2 படம். ஒன்று இன்று போய் நாளை வா, இன்னொன்று வேதம் புதிது. இந்த 2 படத்தோட உதாரணமாக நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். இந்த 2 படங்கள்லேயும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணை காதலிக்கிறதுக்காக அந்த ஹீரோக்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்தோட அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. இப்போ நான் சொல்ல போகிற கதையில் ரொம்ப ஒத்து போகிறது வேதம் புதிது படத்தில் வர்ற அந்த ஹீரோ மாதிரியா. அந்த வேதம் புதிது படத்தில் வர்ற ஹீரோ மாதிரியா நம்ம ஹீரோவும் அதே மாதிரி ஒரு ஆசானோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் அவருடைய மகள் அழகாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அங்கே போகிறாரு அந்த ஆசான்கிட்ட பாடம் கற்றுக்கிறதுக்காக. அந்த ஆசானும் யதார்த்தமாக சம்மதிச்சுக்கிறாரு அவனை ஒரு மாணவனாக ஏற்றுக்கிறதுக்கு. பாடம் கற்றுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பையனோட நடவடிக்கைகளில் சில மாற்றங்களை பார்க்குறாரு. அவன் பாடம் படிக்க வந்தது மாதிரி தெரியலையே அப்படின்ற நோக்கத்தை கண்டுபிடிக்கிறாரு. தன் மகன் மீது ஒரு காதல் கொண்டு தான் அவன் இங்கே வந்திருக்கிறான் அப்படிங்கிறத அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவனுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதன்படி அந்த மாணவன் கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் ஒரு 3 நாள் ஒரு வேலை விஷயமா நான் வெளியே போகிறேன் வெளியூருக்கு, அதனால் நான் வர்றதுக்கு 3 நாள் ஆகும், நான் வந்த பிறகு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. 3 நாள் கழித்து அந்த மாணவன் ரொம்ப ஆர்வத்தோடு ஒரு ஆசானோட வீட்டுக்கு வர்றான். அந்த ஆசான்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலும் அவன் பார்வை எதையோ தேடுது. அதையும் ஆசான் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து ஆசான்கிட்ட வாய் விட்டு நேரடியாகவே கேட்டுடுறான், இங்கே உங்கள் அழகான மகள் ஒன்று இருந்ததே, இப்போ எங்கே காணோம் அப்படின்னு. அப்போ ஆசான் பொறுமையாக சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு, அந்த பொண்ணு பாவம் எங்கே போவோம், அது இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாரு. வேணா கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பின்ன வர சொல்கிறாரு. வந்த உடனே இவன் பார்த்தா இவனுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா நான் பார்த்த மாதிரி இல்லையேன்னு. திரும்ப அவன் சொல்லிடுறான் ஆசான்ட்டியே, நான் முதல்ல பார்த்தப்போ ரொம்ப அழகாக இருந்தாலே, ஆனால் இப்போ இந்த பெண் இப்படி இருக்காளே, இது உண்மையிலேயே உங்கள் மகள் தானா அப்படின்னு கேட்குறான். இப்போ மீண்டும் அந்த ஆசான் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, நீ பார்த்தது என்னுடைய மகளாக பார்த்தாயா அல்லது அவளுடைய அழகை மட்டும் ரசித்து பார்த்தாயா? உனக்கு அழகை பார்க்க வேண்டுமா என் மகளை பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். உங்கள் மகளுடைய அழகு தான் என்னை வசீகரித்தது, அதனால தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன், அந்த அழகைத்தான் நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்லிடுறான். என் மகளோட அழகை நான் தனியாக பிரித்து எடுத்து வச்சிருக்கேன். 3 நாள் நான் வெளியூர் எங்கும் போகலை. நீ ஒரு வேளை கேட்டு வந்தால் உனக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த அழகை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் சரி கொண்டு வாங்க பார்க்குறேன் அப்படின்றான். ஆசான் அவர் மகளிடம் சொன்னார், அம்மா அந்த களையத்தை எடுத்துட்டு வாம்மா அப்படின்றாரு. அவர் மகளும் அந்த மண் களையம்னா சின்ன மண் சட்டி, அந்த சட்டியை எடுத்துகிட்டு வர்றாங்க. இவனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது, ஒன்றும் புரியல என்னடா அதுன்ட்டு. அந்த களையத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு துர்நாற்றம் வீசியது. என்ன இதுன்னு மூக்கை பொத்திக்கிட்டு அவன் ஆசான்கிட்ட கேட்டான். நாங்கள் 3 நாள் என் மகளுக்கு வயிற்றுப்போக்குக்கான மருந்தை கொடுத்து அவள் அழகு மொத்தத்தையும் அந்த வயிற்றுப்போக்கு வழியாக எடுத்து தனியாக இந்த மண் களையத்தில் வச்சுருக்கேன். நீ அழகத்தானே விரும்பின, இப்போ இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு. இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 45 களையம் இருக்குது, அதையும் சேர்த்து நீ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாரு. அந்த மாணவனுக்கு ரொம்ப அவமானமாக, என்னடா நம்ம இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டோமே அப்படின்ட்டு ஆசான்கிட்ட மன்னிப்பு கேட்டான். நான் செய்த தவறுக்கு தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ ஆசான் சொன்னார், கல்வி கற்றுக்கணும்னு நினைக்கிறது ஒரு உன்னதமான விஷயம், அதை நீ அசிங்கப்படுத்திட்ட. அதோட மட்டும் இல்லாமல் நீ பெண்ணிடம் அழகை மட்டுமே எதிர்பார்க்கிற பாரு, அந்த அழகு பெண்ணிடமோ ஆணிடமோ மனிதர்கள் எந்த இனத்திலும் சரி, அழகு என்பது நிரந்தரம் இல்லாதது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இன்னொரு விஷயம், ஒருத்தரை ஏமாற்றி ஒரு காரியம் சாதிக்கலான்னு நீ நினைக்காத, அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சாரு. அவனும் இருந்த வருத்தத்தோடையும் சோகத்தோடையும் திரும்பி போனான். இதுதாங்க அழகுக்கு பின்னால் அலையிறது. இந்த கதை பற்றி உங்களுக்கு ஏதும் கருத்து இருந்தாக்கா கமெண்ட்டில் கட்டாயமாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து சில கதைகளோட மீண்டும் சந்திப்போம்.